சோனா குருவி அந்த காட்டுல ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தது. சோனா குருவியோட ஐஸ்கிரீம் நல்ல ருசியா இருந்ததால அந்த காட்டுல இருந்த சின்ன பறவைகள்ல இருந்து பெரிய பறவைகள் வரைக்கும் எல்லாரும் சோனா குருவி எடுத்துட்டு வர ஐஸ்கிரீமை விரும்பி சாப்பிடுவாங்க. ஐஸ்கிரீம் 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 ஐஸ்கிரீம், சுவையான ஐஸ்கிரீம், இனிப்பான ஐஸ்கிரீம். சோனா குருவியோட சத்தத்தை கேட்ட கோரிக்காகத்துக்கு இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல ஆசையா இருந்துச்சு. ஆனா ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு கோரிக்காகத்துக்கிட்ட காசு இல்ல. இதனால கோரிக்காக உடனே ரீட்டா கிளி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ரீட்டா ரீட்டா, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஆனா என்கிட்ட காசு இல்ல. நீ எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கூடா. கோரி, பைசா அலமாரியில இருக்கு. அலமாரி சாவியும் ராக்கி கிட்ட இருக்கு. அதனால இன்னைக்கு என்னால உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க முடியாது. ராக்கி நாளைக்கு தான் ஊர்ல இருந்து வருவாரு. நீ நாளைக்கு வந்தீன்னா நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேன். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இப்படி சொன்ன ரீட்டா கிளி பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அலமாரியோட சாவி இல்லன்னு நான் சொன்னேன். என்னோட காலேஜி வாச கதவையும் திறப்பாரு, அலமாரியையும் திறப்பாரு. இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலுக்காக வழக்கம் போல கூட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தது. வீட்டுக்கு போன கோரிக்காகும் காலுக்காக அவசரமா எழுப்ப ஆரம்பிச்சது. காலுஜி காலுஜி, சீக்கிரமா எழுந்திருங்க. எனக்காக நீங்க ஒரு வேலை செஞ்சாகணும். கோரிக்காக இப்படி சொன்ன உடனே காலுக்காக தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சு உட்கார்ந்தது. என்னாச்சு கோரி, இப்ப நான் என்ன செய்யணும்? ரீட்டா கிளியோட வீட்டுல உள்ள அலமாரியை திறந்து அதுக்குள்ள உள்ள பணத்தை எடுக்கணும். என்னது, அலமாரிய திறக்கணுமா? கோரி, என்னால அடி வாங்க முடியலன்னு தான் இப்ப கொஞ்ச நாளா நான் திருடாம இருக்கேன். நீ என்னடானா இப்ப என்ன மறுபடியும் திருட சொல்ற? காலுஜி, இப்படி ஒரு அழகான மனைவிக்காக நீங்க எத்தனை தடவை அடி வாங்கினாலும் அதுல தப்பே இல்ல. சீக்கிரமா போய் ரீட்டா கிளி வீட்டுல அலமாரியை திறந்து அதுல உள்ள பணத்தை எடுத்துக்கிட்டு வாங்க. ரீட்டா கிளி வீட்டுல இப்ப யாருமே இல்ல. சீக்கிரம் போங்க. கோரிக்காக இப்படி சொன்ன உடனே காலுக்காக வீட்டை விட்டு கிளம்பி வெளியில பறந்து போச்சு. இப்படி போன காலுக்காகும் முதல்ல வாசல் கதவுல இருந்த பூட்டை சுத்தியால அடிச்சு உடைச்சது. பிறகு வீட்டுக்குள்ள போன காலுக்காவும் அது எடுத்துட்டு வந்த சாவி கத்தை உபயோகப்படுத்தி அலமாரியவும் திறந்துருச்சு. பிறகு அந்த அலமாரிக்குள்ள இருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியில போச்சு. கோரி, நீ சொன்ன வேலையை முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமாவது என்ன தூங்க விடு. காலுஜி, நீங்க எனக்காக எதை வேணாலும் செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நீங்க நிம்மதியா தூங்கலாம். கோரி இப்படி சொன்ன உடனே காலுக்காக மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சது. கோரி காலுக்காக எடுத்துட்டு வந்த பணத்துல இருந்து 20 ரூபாய் மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை தன்னோட கூட்டுக்கடியில மறைச்சு வச்சது. பிறகு அந்த பணத்தை எடுத்துக்கிட்ட கோரிக்காகும் நேரா சோனா குருவோட ஐஸ்கிரீம் வண்டிக்கிட்ட போச்சு. சோனா, எனக்கு 2 ஐஸ்கிரீம் கொடு. இப்படி சொன்ன கோரிக்காகும் 20 ரூபாய் பணத்தை சோனா குருவி கிட்ட கொடுத்துச்சு. என்ன கோரி அக்கா, இன்னைக்கு 2 ஐஸ்கிரீம் சாப்பிட போறீங்களா? அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு? எனக்கு என்ன சந்தோஷமா இருந்தா உனக்கு என்ன? 20 ரூபாய் கொடுத்துருக்கல்ல, 2 ஐஸ்கிரீமை கொடு. பிறகு கோரிக்காக சோனா குருவி கொடுத்த 2 ஐஸ்கிரீமையும் சாப்பிட ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல வெளியில வேலையா போயிருந்த ரீட்டா கிளி தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தது. இப்படி திரும்பி வந்த ரீட்டா கிளி கோரிக்காக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கத பாத்துட்டு அங்க போச்சு. கோரி கோரி, 2 ஐஸ்கிரீம் வச்சிருக்கல்ல, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கூட. நீ சாப்பிடறத பாக்கும்போது எனக்கும் சாப்பிடணும் போல இருக்கு. உனக்கு சாப்பிடணும் போல இருந்தா வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து வாங்கி சாப்பிடு. கோரி, நீ எத்தனை தடவை என்கிட்ட காசு வாங்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்க, அதையெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு. ரீட்டா, உன்கிட்ட காசு வாங்கினதெல்லாம் சொல்லி காட்டுறியா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்கிட்ட வாங்கியிருக்கவே மாட்டேன். அப்பாடா, ரொம்ப நல்லது. இனிமே ஐஸ்கிரீம் வாங்க காசு வேணும்னு கேட்டுக்கிட்டு என் வீட்டு பக்கம் வராத. இப்படி சொன்ன ரீட்டா கிளி அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. வாசல் கதவை போட்டு திறந்திருக்கத பார்த்த ரீட்டா கிளி அவசர அவசரமா வீட்டுக்குள்ள போய் அலமாரிய பார்க்க அலமாரியும் திறந்து கிடந்தது. அதுல இருந்த பணமும் இப்ப இல்ல. இதையெல்லாம் பார்த்த ரீட்டா கிளி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சது. இந்த அலமாரியில பணம் இருக்கிறத நான் கோரிக்காகத்துக்கிட்ட மட்டும் தான் சொன்னேன். நான் செஞ்சது பெரிய தப்பு. ரீட்டா கிளி கோரிக்காகத்தை பாக்கிறதுக்காக பறந்து போச்சு. ரீட்டா கிளி போனப்ப கோரிக்காவும் அங்க இல்ல. சோனா சோனா, கோரி எங்க? அது எங்க போச்சுன்னு தெரியுமா? கோரியக்கா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இப்பதான் வீட்டுக்கு போனாங்க. சோனா, என்னோட வீட்டுல நான் அலமாரியில வச்சிருந்த பணம் திருட்டு போயிடுச்சு. அலமாரியில பணம் இருக்கிற விஷயத்த நான் கோரிக்காகத்துக்கிட்ட மட்டும் தான் சொன்னேன்.
அப்படியா விஷயம்? இன்னைக்கு கோரி அக்கா 2 ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டப்பவே நான் சந்தேகப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்த நாட்கள்ல கோரிக்காவும் அடிக்கடி சோனா குருவி கிட்ட வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சது. அதுவும் ஒரு ஐஸ்கிரீம் இல்ல, 2 ஐஸ்கிரீம். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட வந்த கோரிக்காவத்துக்கிட்ட சோனா குருவி விட்டு பேச ஆரம்பிச்சது. கோரி அக்கா, ரீட்டா கிளி வீட்டு அலமாரியில இருந்து நீங்க பணத்தை எடுத்துட்டுதான் அது சந்தேகப்படுது. அது உண்மையா? சோனா, ரீட்டா பொய் சொல்லுது, அதை நம்பாத. அது ஒரு நாள் என்ன ஐஸ்கிரீம் வாங்கி தர சொல்லுச்சு. நான் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த கோவத்துலதான் என்னை பத்தி இப்படி பொய்யா சொல்லி எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பிறகு கொஞ்ச நாட்கள்ல கோரிக்காங்கத்துக்கிட்ட இருந்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு. அதனால கோரிக்காவும் காலுக்காங்கத்துக்கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. காலுஜி, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. உங்ககிட்ட பணம் இருந்தா கொடுங்க. கோரி, என்கிட்ட 10 ரூபா கூட இல்ல. வேணும்னா பணம் யார் வீட்டுல எங்க இருக்குன்னு பாத்துட்டு வந்து சொல்லு. அன்னைக்கு மாதிரியே உனக்கு நான் அந்த பணத்தை திருடிக்கிட்டு வந்து கொடுக்கறேன். என்னால அவ்வளவுதான் செய்ய முடியும். காலுஜி, அப்படின்னா நான் ஒண்ணு பண்றேன். இப்பவே ரீட்டா கிளி வீட்டுக்கு போய் அதுகிட்ட பணம் கடனா கேட்டேன்னா அது பணம் இருக்கிற இடத்த எப்படியாவது என்கிட்ட சொல்லிடும். ஏன்னா ரீட்டா கிளி மாதிரி ஒரு முட்டாள் இந்த காட்டுல யாருமே இல்ல. இப்படி சொன்ன கோரிக்காவும் மறுபடியும் ரீட்டா கிளி வீட்டுக்கு பறந்து போச்சு. ரீட்டா, நீ என் மேல கோவமா இருப்பன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நானும் உன் மேல கோவமா தான் இருந்தேன். இருந்தாலும் உன்னை நான் என் மனசுக்குள்ள என் தங்கச்சியா நினைக்கிறேன். அது தெரியுமா உனக்கு? பாரு கோரி, நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நான் உன்கிட்ட பேச விரும்பல. ரீட்டா, நீ என்கிட்ட பேச விரும்பலன்னா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா இப்ப எனக்கு அவசரமா 100 ரூபாய் தேவைப்படுது. பிளீஸ் அதை மட்டும் கொடுத்துடு. நான் இங்க இருந்து போயிடுறேன். நாளைக்கே உனக்கு திருப்பி கொடுத்துருவேன். இந்த கோரிக்காங்க சொன்னதையெல்லாம் கேட்ட ரீட்டா கிளிக்கு ஏற்கனவே நடந்தது எல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏற்கனவே பணம் இருக்கிற இடத்த இந்த கோரிக்காகத்துக்கிட்ட சொன்னதாலதான் அந்த பணம் திருட்டு போச்சு. ஆனா இப்ப நாம ஏமாறக்கூடாது. புத்திசாலித்தனமா செயல்பட்டு இந்த கோரிக்காகத்தை கையும் களவுமா பிடிக்கணும். இந்த மாதிரி நினைச்ச ரீட்டா கிளி பிறகு கோரிக்காங்கத்துக்கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. கோரி, உன்னை பார்க்க பாவமா இருக்கு. உனக்கு பணம் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னோட கணவர் ராக்கி ஒரு தடவை வீட்டு அலமாரியில வச்சிருந்த பணம் திருட்டு போனதால இப்ப எல்லாம் பணத்தை கொண்டு போய் மலைப்பகுதியில இருக்கிற குகைக்குள்ள கொண்டு போய் மறைச்சு வைக்கிறாரு. இது வரைக்கும் ஒரு தடவை கூட என்ன அங்க அழைச்சிட்டு போனதே இல்ல. இப்படி சொல்லிட்டு ரீட்டா கிளி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இந்த ரீட்டா கிளிய மாதிரி ஒரு பைத்தியத்தை நான் பார்த்ததே இல்ல. ரீட்டாவோட வீட்டுக்காரர் பணத்தை எங்க வச்சிருக்கிறான்னு மறுபடியும் என்கிட்ட சொல்லிடுச்சு. இப்படி நினைச்ச கோரிக்காவும் பிறகு மலைப்பகுதியை நோக்கி பறந்து போச்சு. பிறகு அந்த குகைக்கு பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல உட்காந்து யாராவது அங்க இருக்காங்களான்னு இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பார்த்துச்சு. ஆனா யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கோரிக்காங்க அந்த குகைக்குள்ள பறந்து போச்சு. இந்த சமயத்துல இறை தேட போயிருந்த கழுகு மறுபடியும் தன்னோட குகைக்கு திரும்பி வந்துருச்சு. இப்படி திரும்பி வந்த கழுகு தன்னோட குகைக்குள்ள கோரிக்காக உட்கார்ந்து இருக்கிறத பாத்துருச்சு. பிறகு குகைக்குள்ள போன கழுகு கோரிக்காகத்தை தன்னுடைய கால்களால பிடிச்சு அது மேல ஏறி உட்கார்ந்துருச்சு. ஏய் திருட்டுக்காகமே, நான் இல்லாத சமயம் பார்த்து நான் சேர்த்து வச்சிருந்த பணத்தை திருடலாம்னு இந்த குகைக்குள்ள வந்தியா? உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாரு. இப்படி சொன்ன அந்த கழுகு கோரிக்காகத்தை அடி நடிக்க ஆரம்பிச்சது. இதையெல்லாம் பார்த்துட்டு குகையோட வாசல்ல மறைஞ்சிருந்த ரீட்டா கிளி, சாகர்புரா, சோனா குருவி இவங்க எல்லாம் இப்ப குகையோட வாசலுக்கு வந்துட்டாங்க. கழுகுகிட்ட இப்படி அடி வாங்கிட்டு இருந்த கோரிக்காகவும் குகையோட வாசல்ல நின்றுட்டு இருந்த சோனா குருவி, புறா, ரீட்டா கிளி இவங்க எல்லாரையும் பாத்துருச்சு. கழுகக்கா, அந்த கோரியை விடாதீங்க, நல்லா அடிங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நான் என்னோட வீட்டு அலமாரியில வச்சிருந்த பணத்தை திருடிக்கிட்டு போயிடுச்சு. அதனாலதான் இப்ப நான் தந்திரமா செயல்பட்டு இந்த குகையில பணம் இருக்குன்னு சொல்லி கோரி அனுப்பி உங்க கையால அடி வாங்க வச்சேன். கோரியக்கா, நீங்க இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டுல திருடி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறதுக்கு பட்னி கடந்து ஊற விடலாம். சோனா, நீதான் என்ன காப்பாத்தணும். வேற யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இனிமே நான் யார் வீட்லயும் திருட மாட்டேன். என்னை எப்படியாவது காப்பாத்து. கோரியக்கா, நான் என்ன சொன்னாலும் கழுகக்கா அவங்களை விட மாட்டாங்க. ஏன்னா நீங்க அவங்களோட பணத்தை திருட வந்ததா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோனா, நான் சொல்றதை கேளு. உன்னோட ஐஸ்கிரீம் ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். அதுவும் இல்லாம கூலிங்கா இருக்கும். அதுல ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து கழுகக்கா கிட்ட கொடு. கண்டிப்பா அதுக்கப்புறம் அவங்க என்ன அடிக்க மாட்டாங்க.
பிறகு கோரிக்காம சொன்ன மாதிரி சோனா குருவி ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து அந்த கழுகு கிட்ட கொடுத்துச்சு. கழுகக்கா, நீங்க ரொம்பவும் சூடா இருக்கீங்க, இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு நீங்களே உங்களை கூல் பண்ணிக்கீங்க. பிறகு அந்த கழுகு ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டு அந்த ருசியில மெய் மறந்து போச்சு. சோனா, இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவும் சுவையா இருக்கு. இந்த ருசிக்காக தான் நான் இப்ப இந்த காகத்தை உயிரோட விடுறேன். இன்னொரு தடவை இந்த காகத்தை என் குகை கிட்ட பார்த்தேன், அப்புறம் யார் வந்து சொன்னாலும் உயிரோடவே விட மாட்டேன். பிறகு எல்லாரும் சேர்ந்து கோரிக்காகத்தை அங்கிருந்து விடுதலை பண்ணி அழைச்சு விட்டு தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. பசங்களா, நீங்க 2 பேரும் வீட்டுல இருங்க, அம்மா போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா அம்மா, காய்கறி வாங்க நானும் உங்க கூட வாரேன். இங்க பாரு குக்கு, உன்னை நான் அழைச்சிட்டு போனா அங்க வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க கூடாது. கேட்க மாட்டேம்மா, எதுவும் கேட்க மாட்டேன். சரி, அப்படின்னா மங்கி கேப்பை எடுத்து மாட்டிக்க, வெளியில குளிர் அதிகமா இருக்கு. அம்மா இப்படி சொன்ன உடனே குக்கு மங்கி கேப்பை எடுத்து மாட்டிக்கிட்டான். பிறகு சோனா குருவி குக்குவை கூட்டுக்கிட்டு காய்கறி வாங்க பறந்து போச்சு. ஜம்ஜம் அண்ணா, எனக்கு வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய் இது எல்லாத்துலயும் 1/4 கிலோ கொடுங்க. அப்புறம் முட்டைக்கோஸ் 1/2 கிலோ கொடுங்க. உடனே ஜம்ஜம் பறவை சோனா குருவி கேட்ட எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துச்சு. இப்படி காய்கறிய வாங்கின சோனா குருவி வீட்டுக்கு கிளம்ப நினைக்கிறப்ப காலுக்காக குளிர்காலத்துக்கு தேவையான ஆடைகளை ஒரு தள்ளு வண்டியில வச்சு தள்ளிக்கிட்டு வந்துச்சு. உள்ளன் போர்வை, உள்ளன் சால்வை, உள்ளன் போர்வை, உள்ளன் சால்வை. இந்த சத்தத்தை கேட்ட சோனா குருவி பிறகு குக்குவை கூட்டுக்கிட்டு காலுக்காகத்தோட தள்ளு வண்டி கிட்ட போச்சு. இப்படி போன சோனா குருவி அந்த தள்ளு வண்டியில இருந்த நீல கலர் சால்வாய தன்னுடைய ரக்கையால எடுத்துக்கிச்சு. காலண்ணா, இந்த சால்வை என்ன விலை? சோனா, அந்த சால்வை ஒரிஜினல் கம்பெனியில தயார் பண்ணது, அதனால அதோட விலை 500 ரூபாய். வேற எங்க போய் வாங்கினாலும் என்னை விட விலை அதிகமா தான் சொல்லுவாங்க. காலண்ணா, நீங்க விலை அதிகமா சொல்றீங்க, 200 ரூபாய் குறைச்சு கொடுங்க. என்கிட்ட 300 ரூபாய் தான் இருக்கு. எனக்கு இந்த சால்வை ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நான் எடுத்துக்கிறேன். ஆமா, நீங்க எல்லாம் எங்க இருந்து வரீங்க? காலங்காத்தால வந்து என்னோட உயிரை எடுக்கிறீங்க. சால்வைய வண்டியில வச்சுட்டு இடத்த காலி பண்ணுங்க. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு சோனா குருவி கையில வச்சிருந்த நீல கலர் சால்வைய கோவமா பிடுங்கிச்சு. காலண்ணா, நான் என்ன உங்க சால்வைய தூக்கிட்டு ஓடிடவா போறேன்? எதுக்காக கையில வச்சிருந்த சால்வைய எவ்வளவு வேகமா பிடுங்குறீங்க? இங்க பாரு சோனா, உங்களை எல்லாம் நம்பவே முடியாது. பணம் கொடுக்காம சால்வையை எடுத்துக்கிட்டு போனாலும் எடுத்துக்கிட்டு போயிடுவீங்க. காலங்கள், எங்க அம்மா உங்க கடையில இருந்து எத்தனை சால்வையை இது வரைக்கும் திருடி இருக்காங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? இங்க பாரு குக்கு, வாயை மூடிக்கிட்டு போ, இல்லைன்னா ஓங்கி ஒன்று போட்டுருவேன். 500 ரூபாய் கொடுத்து சால்வை வாங்க வழி இல்லைன்னாலும் வாய் மட்டும் இருக்கு. இங்க பாரு குக்கு, எனக்கு இந்த சால்வை தேவையே இல்லை, நீ வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். இப்படி சொல்லிட்டு சோனா குருவி தன்னுடைய பையன் குக்குவை கூட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. வீட்டுக்கு போன உடனே சோனா குருவி தன்னுடைய பசங்களுக்கு சாப்பாடு தயார் பண்ணி கொடுத்துச்சு. சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சது எல்லாரும் பிறகு படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. சோனா குருவியும் பியூட்டியும் படுத்து தூங்கிட்டாங்க. ஆனா குக்கு மட்டும் தூங்கவே இல்லை. ஏன்னா காலுக்காகவும் பேசினத குக்குவால மறக்க முடியல. மறுபடியும் காலுக்காகவும் பேசினது ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருந்தது. ஆமா, நீங்க எல்லாம் எங்க இருந்து வரீங்க? காலங்காத்தால வந்து என்னோட உயிரை எடுக்கிறீங்க. சால்வைய வண்டியில வச்சுட்டு இடத்த காலி பண்ணுங்க. இதை நினைச்சு குக்கு அழுதுகிட்டே இருந்தான். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில கண் வச்ச குக்கு தன்னோட அம்மா கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சான். அம்மா, நான் என் ஃப்ரெண்டு ஜக்கு கூட விளையாட போறேன். அம்மா, குக்கு கூட நானும் போறேன். வேண்டாம், நீ வந்தா எங்களை விளையாட விட மாட்ட, தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்ப. பியூட்டி, நீ அவன் கூட போக வேண்டாம், வீட்லயே இரு, அவன் மட்டும் போயிட்டு வரட்டும். பிறகு குக்கு மட்டும் வீட்டை விட்டு வெளியில பறந்து போனான். இப்படி போன குக்கு புறா வச்சிருந்த ஹோட்டலுக்கு போனான். அங்கிள், நான் உங்க கடையில ஏதாவது வேலை பார்க்க விரும்புறேன். எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க. இங்க பாரு தம்பி, உனக்கு இன்னும் வேலை பார்க்கற வயசு வரல. அங்கிள், எங்க அம்மாவுக்கு நான் ஒரு சால்வை வாங்கி கொடுக்கணும். ஆனா என்கிட்ட அதுக்கான பணம் இல்ல. குக்கு சொன்னதை கேட்ட புறாவுக்கு அவன் மேல இறக்கம் வந்தது. சரி சரி, நீ இந்த ஹோட்டல்ல சாப்பிட வர்றவங்களுக்கு உணவு சப்ளை பண்ற வேலைய பாரு. உனக்கு நான் 100 ரூபாய் சம்பளம் கொடுக்கறேன். இதை கேட்ட குக்கு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். உடனே குக்கு அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சான். அந்த ஹோட்டலுக்கு வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தான். பிறகு அன்னைக்கு சாயங்காலம் புறா குக்குக்கு 100 ரூபாய் பணம் கொடுத்தது.
இல்ல அங்கிள், இந்த பணம் எனக்கு இப்ப வேண்டாம். 5 நாள் கழிச்சு 500 ரூபாயா வாங்கிக்கிறேன். பிறகு தன்னுடைய வீட்டுக்கு வந்த குக்கு இரவு உணவை சாப்பிட்டு சீக்கிரமா கூட்டுல படுத்தான். ஏன்னா நாள் பூரா வேலை பார்த்ததால அவனோட உடம்பு ரொம்பவும் களைச்சு போயிருந்தது. அதனால சீக்கிரமா தூங்க ஆரம்பிச்சான். மறுநாளும் குக்கு வழக்கம் போல வேலைக்கு கிளம்பி போனான். இப்படியே 5 நாட்கள் ஓடுச்சு. அன்னைக்கு சாயங்காலம் குக்கு வேலையை விட்டு கிளம்பும் போது புறா அவனுக்கு 500 ரூபாய் கொடுத்தது. புறா கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்ட குக்கு காலுக்காகத்தோட தள்ளுவண்டியை தேடிக்கிட்டு பறந்து போனான். அங்கிள், எனக்கு அந்த ப்ளூ கலர் சால்வையை எடுத்து கொடுங்க. அதாவது எங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க பிடுங்கிக்கிட்டீங்கல்ல, அந்த சால்வை. இந்த சால்வையை வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? குக்கு பணம் கொடுத்த உடனே காலுக்காக அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. பிறகு அந்த நீல கலர் சால்வையை எடுத்து குக்கு கிட்ட கொடுத்துச்சு. அதை வாங்கிட்ட குக்கு சந்தோஷமா அங்க இருந்து பறந்து போனான். இப்படி பறந்து போன குக்குவை வழியில ஒரு வயதான பறவை தடுத்து நிறுத்துச்சு. தம்பி, எனக்கு கொஞ்சம் காஞ்ச மரக்குச்சிகள் தேவைப்படுது. உன்னால எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்க முடியுமா? என்னோட வீடு ராத்திரியில ரொம்ப குளிருது. என்னால தூங்கவே முடியல. காஞ்ச விறகுகள் இருந்தா அதை எரிய வச்சு என்னோட வீட்டை கொஞ்சம் சூடாக்கிக்குவேன். பாட்டி, உங்க வீட்ல உங்களை தவிர வேற யாருமே இல்லையா? எனக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் போன வருஷம் மழை பெஞ்சு புயல் அடிச்ச சமயத்துல இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் எனக்குன்னு யாருமே இல்ல. குக்கு அந்த வயதான பறவையோட நிலைமைய நினைச்சு ரொம்பவும் இறக்கப்பட்டான். கொஞ்ச நேரம் அவங்கள பத்தியே யோசிச்சான். பிறகு உடனே தாங்கிட்ட இருந்த நீல கலர் சால்வையை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தான். தம்பி, யாருக்காகவோ வாங்கிட்டு போன இந்த சால்வைய எதுக்காக என்கிட்ட குடுக்கற? பாட்டி, இந்த சால்வையை நான் எங்க அம்மாவுக்காக தான் வாங்கிக்கிட்டு போனேன். உங்க நிலைமைய பார்த்த உடனே உங்ககிட்ட கொடுக்கணும் போல தோணுச்சு. உடனே கொடுத்துட்டேன். பரவாயில்ல, இன்னும் 5 நாள் வேலை பார்த்து எங்க அம்மாவுக்கு நான் வேற சால்வை வாங்கி கொடுத்துக்கிறேன். குக்குவோட பேச்ச கேட்டு அந்த வயதான பறவை கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. தம்பி, உன்னை உங்க அம்மா ரொம்பவும் நல்ல முறையில வளர்த்திருக்காங்க. வாழ்க்கையில உனக்கு எப்பவுமே வெற்றி தான் கிடைக்கும். கோரி, இன்னைக்கு சோனாவோட பையன் குக்கு என்கிட்ட இருந்து ஒரு சால்வையை விலைக்கு வாங்கிக்கிட்டு போனான். அதோட விலை எவ்வளவு தெரியுமா? 500 ரூபாய். காலுஜி, அவனுக்கு ஏது அவ்வளவு பணம்? அதுதான் கோரி, எனக்கும் தெரியல. காலுஜி, கண்டிப்பா இந்த பணத்தை எங்கிருந்தோ திருடிதான் எடுத்துக்கிட்டு வந்திருப்பான். இப்பவே போய் இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். அப்பதான் எனக்கு ராத்திரி தூக்கம் வரும். இப்படி பேசின கோரி உடனே குக்குவோட வீட்டுக்கு பறந்து போச்சு. குக்கு, இன்னைக்கு காலங்கள் கடைக்கு வந்து நீல கலர் சால்வையை 500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தியாமே, உனக்கு அந்த பணம் எங்கிருந்து வந்தது? எப்படி கிடைச்சது? என்னது, குக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்து சால்வை வாங்கினானா? கோரி அக்கா, நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல. நான் சொல்றத நீ ஏன் நம்புற? உன் பையனை நீயே கேட்டுப்பாரு. குக்கு, கோரி ஆண்டி சொல்றதெல்லாம் உண்மையா? கால அங்கிள் கடைக்கு போய் நீ சால்வை வாங்கினியா? சோனா குருவி இப்படி கேட்டதுக்கு குக்கு எந்த பதிலும் சொல்லாம மௌனமா இருந்தான். அதை பார்த்த சோனா குருவிக்கு மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. குக்கு, உண்மையை சொல்லு, கோரி ஆண்டி சொல்றதெல்லாம் உண்மைதானே? அந்த பணம் உனக்கு எப்படி கிடைச்சது? பிறகு குக்கு நடந்த எல்லா உண்மையையும் தன்னோட அம்மா கிட்ட சொன்னான். அந்த பாட்டிய பார்க்க பாவமா இருந்தது. அதனாலதான் உங்களுக்காக வாங்கிய சால்வையை அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அம்மா, கவலைப்படாதீங்க. இன்னும் 5 நாள் வேலை பார்த்து நான் உங்களுக்கு சால்வை வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். குக்குவோட இந்த பேச்சை கேட்ட சோனா குருவி ஆனந்த கண்ணீர் விட்டுச்சு. பிறகு குக்கு அப்படியே தூக்கி தன்னோட நெஞ்சோட அணைச்சிக்கிச்சு. குக்கு, உன்னை பெத்ததை நினைச்சு இப்ப நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னது, பெருமைப்படுறியா? உனக்காக வாங்கிட்டு வந்த சால்வையை உனக்கு கொடுக்காம வழியில யார்கிட்டயோ தாரவாத்து கொடுத்துட்டு வந்திருக்கான். அவனை இழுத்து போட்டு 4 அடி அடிக்காம அவனை இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க. கோரி அக்கா, உங்களை மாதிரியே எல்லாரும் இருக்கிறது இல்ல. பொண்ணும் பொருளும் கிடைச்சாதான் உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல அதை விட அதிக சந்தோஷம் கிடைக்கும். என்னவோ போ, நான் நினைச்சது ஒண்ணு, இங்க வந்து பார்த்தா நடக்கிறது ஒண்ணு. இந்த விஷயத்த வந்து உன்கிட்ட சொன்னா உங்க வீட்டுல பெரிய சண்டையே நடக்கும்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா சப்புன்னு போயிடுச்சு. இப்படி சொன்ன கோரிக்காகும் அங்கிருந்து ஏமாற்றத்தோட தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. குக்கு, நீ இன்னைக்கு செஞ்ச காரியத்தால அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க.
நீ அந்த சால்வைய வயதான பாட்டிக்கு கொடுத்துட்டு வந்ததுல தப்பே இல்ல. அவங்க கேட்டும் அவங்க கிட்ட அதை கொடுக்காம எனக்காக நீ எடுத்துட்டு வந்திருந்தாதான் தப்பு.